தேவனுடைய விலையேற பெற்ற நாமம் மகிமைப்படுவதாக. நாம் கடந்த முறை ஏறக்குறைய ஒரு 2 வாரங்களுக்கு முன்பதாக நாம் அந்த 1 யோவான் நிருபத்தினுடைய முதல் 4 வசனங்களை நாம் சிந்தித்தோம். ஃபர்ஸ்ட் ஜான் சாப்டர் 1 to verse 4 அதனுடைய பகுதிகளைத்தான் நாம் கடந்த முறை நாம் சிந்தித்து நிறைவு செய்தோம். ஒருவேளை அது உங்களுக்கு ஞாபகம் இருக்கலாம் என்றுதான் நான் நம்புகிறேன். ஆனாலும் அதனுடைய நாம் அந்த வசனத்திற்கு அல்லது இன்றைய நாளினுடைய வேத பாடத்திற்கு செல்வதற்கு முன்பதாக நாம் கடந்த முறை என்ன சிந்தித்தோம் என்பதை நான் சொல்லிவிட்டு என்பதாக செல்ல விரும்புகிறேன். முதல் 4 வசனங்களிலே லைஃப் மேனிஃபெஸ்டட், வெளிப்படுத்தப்பட்ட ஜீவன் அல்லது ஜீவன் வெளிப்படுத்தப்பட்டது என்பது நாம் 1 அதிகாரத்தினுடைய 2வது வசனத்திலே நாம் வாசிக்கின்றோம். அதன் அடிப்படையிலே தான் இந்த 4 வசனங்களை நான் பிரித்து பின்பதாக அதனை 4 குறிப்புகளாக நாம் அந்த நாளிலே நாம் சிந்தித்தோம். முதலாவதாக த பர்சனாலிட்டி ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட், ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவனுடைய ஆழ்த்தன்மை இங்கே எப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. ஆதி முதல் இருந்தது என்று சொல்லிவிட்டு, ஆதி முதல் இருந்தவர் தான், ஆகவே தேவனுடைய இறைத்தன்மை அவருடைய டியட்டியை சொல்லிவிட்டு பின்பதாக அவருடைய ஹியூமனிட்டியை தொடர்ந்து இந்த எழுத்தாளர் அப்போஸ்தலனாகிய யோவான் எழுதி கொண்டு வருகின்றதை நாம் வாசிக்கின்றோம். அங்கே சொல்லப்படும் பொழுதுதான் நான் கேட்டதும் கண்களினாலே கண்டதும் நாங்கள் நோக்கி பார்த்ததும் எங்கள் கைகளினாலே தொட்டதுமாயிருக்கிற ஜீவ வார்த்தை என்று அவர் குறிப்பிடுகிறார். ஆகவே இந்த ஜீவ வார்த்தை என்பதை குறிப்பிட்டும் கடந்த முறை நாம் சிந்தித்தோம். இந்த ஜீவ வார்த்தை என்பது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவையே அது குறிப்பிடுகின்றது. அதற்கென்றும் பல்வேறு இடங்களிலிருந்து நாம் வேத வசனத்திலே அதற்கு குறிப்பாய் அதிலே நாம் சிந்தித்தோம். இந்த இயேசு கிறிஸ்து என்ற அவருடைய மனுஷீகத்தன்மையையும் அவருடைய தெய்வீகத்தன்மையையும் ஒரு சேர எழுதி கொண்டு வரக்கூடிய அப்போஸ்தலனாகிய யோவான் அந்த இயேசு கிறிஸ்துவை ஜீவனுடைய அல்லது ஜீவனுள்ள வார்த்தையாக அவர் குறிப்பிட்டு அந்த ஜீவ வார்த்தையை நாங்கள் அறிக்கை செய்தோம் அல்லது அறிவித்தோம் என்று அவர் குறிப்பிடுகிறார். After he was mentioning about this particular word of life which he has represented in the deity of Christ as well as in the humanity of Christ, he then passes on to proclamation of Jesus Christ. அந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய பிரகடனத்தை குறிப்பிட்டும் அவருடைய வெளிப்பாட்டை குறிப்பிட்டும் அவர் எழுதுகிறார். அதற்காகவே நாங்கள் இங்கே அப்போஸ்தலராக இருக்கிறோம், அதற்காகத்தான் நாங்கள் ஊழியம் செய்து வருகிறோம், அவரையே நாங்கள் இங்கே சுவிசேஷமாக அறிவித்து வருகிறோம் என்பதை அவர் 2வது குறிப்பிடுகிறார். இந்த அறிவிக்கப்பட்ட இந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அதன் பின்னர் நாம் வேர்ட் ஆஃப் லைஃப் என்பதை சிந்தித்து இந்த இயேசு கிறிஸ்துவோட கூட நமக்கும் இருக்கக்கூடிய உறவு என்ன என்பதை குறிப்பிட்டுதான் இந்த அப்போஸ்தலன் குறிப்பிடுகிறார். அது 3வது வசனத்திலே the relationship between this word of life who is none other than the Lord Jesus Christ and us, நமக்கும் அவருக்கும் இருக்கக்கூடிய ஒரு ஐக்கியம் என்ன என்பதை அங்கே 3வது வசனத்திலே குறிப்பிடுகிறார். அந்த ஐக்கியத்தை அவர் சொல்லும் பொழுது நீங்கள் எங்களோட ஐக்கியம் உள்ளவர்களாகும்படி அதே போல் நாங்கள் கண்டும் கேட்டும் இருக்கிறதை அறிவிக்கிறோம். எங்களுடைய ஐக்கியம் எப்படி இருக்கிறது? பிதாவாகிய தேவனோடும் அதே போல குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவோடும் இருக்கின்றது. அவரோட கூட அல்லது தேவனோட கூட இருக்கின்ற ஐக்கியம் ஒரு புறம், அதே நேரத்திலே இந்த ஐக்கியத்தில் ஜீவிக்கக்கூடிய நாங்கள் உங்களுடைய கூட சேர்ந்து ஐக்கியப்பட வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். அதைத்தான் 3வது வசனத்திலே the partakers with Christ, கிறிஸ்துவோட கூட நாம் எல்லாருமே ஒரு பங்காளிகளாக அவரோட கூட இணைந்திருக்கிறவர்களாக அவரோட கூட நாம் ஒரு ஐக்கியமுடையவர்களாக மாறி இருக்கின்றோம் என்பதை இந்த வசனத்தின் மூலமாய் நமக்கு அங்கே சுட்டி காண்பிக்கப்படுகிறது. அதை சொல்லும் அப்போஸ்தலனாகிய யோவான் அதை எப்படி அவர் குறிப்பிடுகிறார்? ஏற்கனவே சொல்லப்பட்ட தேவனுடைய வார்த்தைக்கும் தேவனுடைய சுவிசேஷத்திற்கும் ஜீவனுள்ள வார்த்தைக்கும் அவருடைய மனுஷீகம் அவர் வாழ்ந்திருந்த நாட்களிலே அவர் எதையெல்லாம் செய்தார், நாங்கள் இதையெல்லாம் நோக்கி பார்த்தோம், நாங்கள் இதையெல்லாம் நாங்கள் கண்டிருக்கிறோம், எதையெல்லாம் உற்று கவனித்திருக்கின்றோமோ அந்த வகையிலே அல்லது அதன் மூலமாக எங்களுக்கு அவரோட ஐக்கியம் கிடைக்க பெற்றிருக்கிறது. அந்த ஐக்கியத்திலே நீங்களும் நிலை கொண்டிருக்க வேண்டும் என்று சொன்னால் அதே கோட்பாடுகள் அதே பிரின்சிபல்ஸ் அல்லது அதே அவருடைய வாழ்ந்த வாழ்க்கையானது உங்களிடத்திலும் காணப்படும் நேரத்திலே நீங்களும் அவரோட கூட ஐக்கியமாவீர்கள் என்பதைத்தான் அங்கே அவர் குறிப்பிடுகின்றார். So he is requesting us, or he is telling that he is expressing his desire that we all need to have fellowship with the apostles as well as with the Lord Jesus Christ, which can only be done by the word of life. அந்த ஜீவனுள்ள வார்த்தையின் மூலமாகத்தான் இந்த நட்புரிமை அல்லது இந்த இருக்கக்கூடிய ஐக்கியமானது நமக்கு கிடைக்கப்பெறுகின்றதை 3வதாக அங்கே குறிப்பிடுகிறார். So we all have the shared union with Christ as well as with the apostles. இன்றைக்கு அப்போஸ்தலர்கள் இல்லை, அப்போஸ்தலர்கள் வாழ்ந்து 2000 வருஷங்கள் முடிவடைந்து விட்டது. ஆனாலும் கூட இன்றைக்கு நாம் ஜீவிக்கும் பொழுது அப்போஸ்தலருடைய உபதேசங்கள் அவர்கள்
கை கொண்டதான விஷயங்கள், அவர்கள் பின்பற்றி அவர்கள் சபைகளுக்கென்று எழுதி கொடுத்திருக்கக்கூடிய விஷயங்களோட கூட நாம் ஐக்கியப்படும் பொழுது, அந்த சத்திய வார்த்தையோட கூட ஐக்கியப்படும் நேரத்தில் நாம் என்ன செய்கின்றோம்? அப்போஸ்தலரோடும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோடும் அவருடைய வாழ்க்கையோடும் அவருடைய ஜீவ வார்த்தையோடும் கூட நாமும் ஐக்கியப்படுகின்றோம் என்பதை இந்த 3 வசனங்கள் எடுத்துரைக்கிறது. இதை சொல்லிவிட்டு நான்காவது வசனத்திலே வரும் பொழுது, உங்கள் சந்தோஷம் நிறைவாயிருக்கும்படி இவைகளை உங்களுக்கு எழுதுகிறேன் என்று குறிப்பிடுகிறார். ஐ ரைட் தீஸ் திங்ஸ் unto you so that your joy may be full. இதான் கடைசியாக நாம் கடந்த வாரத்தில் சிந்தித்து முடித்தோம். The perfection of joy in Christ Jesus. ஒரு மனுஷன் இந்த தேவனுடைய வார்த்தை அல்லது ஜீவனுடைய வார்த்தையை தன்னுடைய வாழ்க்கையிலே ஏற்றுக்கொண்டு அவரை தன்னுடைய வாழ்க்கையினுடைய ஜீவனாக பெற்று அனுபவித்து வரக்கூடிய ஒரு மனுஷன் தேவனோடும் அதே போல சக விசுவாசிகள் அல்லது அப்போஸ்தலரோடும் என்று சொன்னால் சக விசுவாசிகளோட கூட சரியான முறையில் ஒரு ஐக்கியத்தோடு ஜீவிப்பான் என்று சொன்னால் அவனுடைய வாழ்க்கையிலே காணப்படக்கூடியது என்ன? ஒரு சந்தோஷம் காணப்படும். He will have the perfection of joy in his life, or his joy will be full. நிறைவாய் அந்த சந்தோஷம், நிறைவான ஒரு மகிழ்ச்சி அவனுடைய வாழ்க்கையிலே காணப்படும் என்பது இந்த 4வது வசனத்தில் எழுதுகிறார். அது நிமித்தமாகத்தான் யோவான் சொல்லும்போது, இவைகளே உங்களுக்கு எழுதுகிறேன். I write these things unto you. அதை கடந்த முறை நான் சொன்ன பொழுது சற்று வேகமாக நேரத்தின் குறைவினாலே நான் சொல்லிவிட்டேன். ஆகவே அந்த வசனத்திலே இந்த சந்தோஷம் என்று சொல்லப்படுவது என்ன? பொதுவாக நாம் சந்தோஷம் என்று நினைக்கும் பொழுது ஏதோ இன்றைக்கு இருக்கின்றது போல, இன்று அல்லது நம்முடைய புரிதலுக்கு இருக்கின்றதை போல சந்தோஷம் என்பது ஒரு குறிப்பிட்ட சூழலை சார்ந்தோ அல்லது குறிப்பிட்ட அனுபவத்தை சார்ந்தோ அல்லது குறிப்பிட்ட நாட்களை பொறுத்த மட்டிலோ அல்லது குறிப்பிட்ட நபரை சார்ந்ததோ இருப்பது சந்தோஷம் அல்ல. The happiness or the joy that is mentioned or in our own understanding may be based upon the place, maybe based upon the people, maybe based upon the circumstances and other things. இருக்கக்கூடிய சூழலுக்கு ஏற்றவனமாக நமக்கு சந்தோஷம் இருக்கலாம். எடுத்துக்காட்டை சொல்ல வேண்டும் என்று சொன்னால், நாம் எல்லாரும் சேர்ந்து ஒரு நாள் நாம் சந்திக்கிறோம் என்று வைத்துக் கொள்ளலாமே, அல்லது ஒரு நாள் நாம் எல்லாரும் சேர்ந்து ஒரு அவுட்டிங் போறோம், இல்லைன்னா we meet up at a particular place, we meet up in a bakery, or we meet up in some other common place and we have a fellowship. ஒரு சந்தோஷமாக நாம் இருக்கலாம் என்று சொல்லி ஒரு அவுட்டிங் போறோம், ஒரு ட்ரிப் போறோம். அப்படி என்ன நடைபெறும்? ஒரு சந்தோஷமான சூழல் வருகின்றது, சந்தோஷமான சூழல் வருகின்றது. At the same time, we also meet in some other situations, maybe in the sickness of a bed of sickness. ஒருவேளை ஒருவர் சுகவீனப்பட்டிருக்கும் நேரத்திலே நாம் சென்று சந்திக்கும் பொழுது நம்ம அங்கே ஒன்று கூடுகின்றோம். அப்பொழுது என்ன நடைபெறுகிறது? ஒருவேளை மனதின் ஆழத்தில் ஒரு துக்கம் நிச்சயம் இருக்கும், மனதின் ஆழத்திலே சற்று வேதனைகள் காணப்படும், இல்லை என்று சொல்லவில்லை. ஆனால் இங்கே சந்தோஷம் என்பது நம்முடைய புரிதலுக்கேற்ற வண்ணமாக நாம் இன்றைக்கு பார்க்கக்கூடிய சந்தோஷத்துக்கும் இதற்கும் முற்றும் வித்தியாசமானது. ஏனென்றால் அந்த சூழ்நிலையானது சந்தோஷத்தை வரையறை செய்கின்றது. The circumstances, the people, the personality, the place defines the happiness according to the world. உலகத்தை பொறுத்தமட்டிலே இருக்கக்கூடிய நபர்கள், அதனுடைய சூழல், அதனுடைய கால அளவுகள், அதனுடைய மாற்றங்கள் சந்தோஷத்தை நிர்ணயம் செய்கின்றது. ஆனால் வேத வசனத்திலே இங்கே சொல்லப்படக்கூடிய சந்தோஷம், இங்கே சொல்லப்படக்கூடிய களிகூறுதல், இங்கே சொல்லப்படக்கூடிய இன்பம் என்று சொல்வது முற்றும் வித்தியாசமானது. இட் இஸ் டோட்டலி டிஃபரண்ட் ஃப்ரம் வாட் அவர் தாட் அண்ட் அவர் அண்டர்ஸ்டாண்டிங் இஸ். ஏனென்றால் இங்கே சொல்லப்படக்கூடிய வார்த்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது, இங்கே அதற்கென்று அவர் பயன்படுத்தி இருக்கக்கூடிய வார்த்தை கிரேக்க வார்த்தை நான் சொல்ல போவதில், இருந்தாலும் அதனுடைய அர்த்தம், அதனுடைய the meanings of the Greek word என்னவென்றால், it is a deep, settled, serene, enduring joy. அதாவது ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையிலே ஒரு சந்தோஷம் நிலைத்திருக்குமானால் அல்லது சந்தோஷமானது நீடித்திருக்குமானால், அவனுடைய வாழ்க்கையிலே இருக்கக்கூடிய ஒரு சந்தோஷம் ஒரு தெளிந்த நீரோடையை போல, எந்த விதமான என்ன நடைபெற்றாலும், என்ன சூழல் வந்தாலும் சரி, எப்பேற்பட்ட போராட்டங்கள் வந்தாலும் சரி, எப்பேற்பட்ட கலக்கங்கள் வந்தாலும் சரி, எப்பேற்பட்ட துன்பங்கள் தன்னுடைய வாழ்க்கையில வந்தாலும் சரி, though he may endure a lot of pain, persecution and poverty, or whatever be the problem that he faces in his life, whatever be it, let it be anything, or come what may, in English சொல்வது போல come what may, let it be anything that happens, நடைபெறுவது எதுவாயினும் என் உள்ளத்தில் இருக்கக்கூடிய சந்தோஷத்தை அது பறித்து போடாது என்பதுதான் இங்கே பயன்படுத்தப்பட்டிருக்கக்கூடிய வார்த்தை. ஆகவே இந்த சந்தோஷம் என்பது சூழ்நிலையை பொறுத்த மட்டில் அல்ல, இந்த சந்தோஷம் என்பது நபர்களை பொறுத்த மட்டில் அல்ல, இந்த சந்தோஷம் என்பது 4 பேர் கூடினது நிமித்தமாக வரக்கூடிய சந்தோஷம் அல்ல. மாறாக ஆண்டவரிலும் இருக்கக்கூடிய ஐக்கியத்தினாலே நான் பெற்றுக்கொண்ட அந்த பரம சந்தோஷத்தினால எனக்கு வரக்கூடிய மன நிம்மதி அல்லது மன நிறைவு என்பதுதான்
இங்கே நாம் வாசிக்கக்கூடிய சந்தோஷமாக இருக்கிறது. நாம் சங்கீதத்தில் வாசிக்கும் பொழுது சங்கீதக்காரனாகிய தாவீது மிக அழகாக ஒரு வசனத்தை சொல்கிறார். அவருடைய சமூகத்திலே நித்திய பேரானந்தம் உண்டு. இன் யோர் பிரசன்ஸ் இஸ் த ஜாய் தட் இஸ் ஃபுல். நித்திய பேரானந்தம் ஒன்று என்று, இட்டர்னல் ஜாய் என்று அங்கே குறிப்பிடுகிறார். அப்படியானால் அங்கே தாவீதுக்கு பிரச்சனைகளே இல்லையா? he was running for his life. தன்னுடைய வாழ்க்கையிலே தன்னுடைய உயிருக்கென்று அங்கும் இங்குமாய் ஓடிக்கொண்டிருக்கிறார். குகைகள் மாறி குகைகளுக்கும், நபர்களை மாறி நபர்களுக்குமாக அங்கும் இங்குமாக ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய சங்கீதக்காரன் எழுதும் பொழுது, ஆண்டவரே உங்களுடைய சமூகத்தில் எனக்கு சந்தோஷம் உண்டு ஆண்டவரே, I have the eternal joy in my life. அப்படியானால் பறித்து போட முடியாத ஒரு சந்தோஷத்தை தான் இங்கே அப்போஸ்தலனாகிய யோவான் நமக்கு குறிப்பிடுகிறார். இதை நீங்கள் வாசிக்கும் பொழுது ஒரு ஒரு ஒப்புமைக்கு நீங்கள் சொல்ல வேண்டுமானால், ரோமரனுடைய புத்தகம் 8ஆம் அதிகாரத்தினுடைய 31 முதல் 38 வரைக்குமாக நீங்கள் வாசிக்கும் பொழுது, அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லும் பொழுது, அங்கே துன்பங்களோ, கலக்கங்களோ, நிர்வாணமோ, பசியோ, நாசமோசமோ அல்லது வேறு எந்த சிருஷ்டியாக இருந்தாலும் தேவனுடைய அன்பை விட்டு நம்மை பிரிக்க மாட்டாது என்று சொல்கிறாரே, அதற்கு இணையாகத்தான் இந்த சந்தோஷம் இங்கே சொல்லப்படுகிறது. So the persecutions or problems or poverty or even by any spirit that tries to pull us away from this happiness, இந்த சந்தோஷத்தை சொல்லும் பொழுது அது பறித்து போடவே முடியாது. ஏனென்றால் இந்த சந்தோஷத்தை யார் கொடுக்கிறார்கள்? Who gives this happiness? இங்க சொல்லப்படக்கூடிய 4வது வசனத்திலே வரக்கூடிய சந்தோஷத்தை மனுஷன் கொடுக்கிற சந்தோஷமா, தேவன் அல்லது இருக்கக்கூடிய சூழ்நிலையில் கொடுக்கக்கூடிய சந்தோஷமா? இல்லை, மாறாக தேவன் கொடுக்கக்கூடிய சந்தோஷமாக இருக்கிறது. நீங்கள் வேறொரு இடத்துல வாசிப்பீர்கள் என்று சொன்னால், நான் நினைக்கிறேன் 1 பேதுருவிலே அப்போஸ்தலனாகிய பேதுரு எழுதும் பொழுது சிதறப்பட்ட பரிசுத்தவான்களுக்கு எழுதுகிறார். He was writing to the scattered, the saints who were scattered in various parts of the ஏசியா மைனர், பொந்து, கலாத்தியா, கப்பதோக்கியா, ஆசியா, பித்தினியா போன்ற இடங்களில் எல்லாம் சிதறப்பட்டிருக்கக்கூடிய நபர்களுக்கு அவர் சொல்லும் பொழுது இந்த சந்தோஷத்தை குறிப்பிடுகிறார். இங்கே 1 பேதுரு 1ஆம் அதிகாரத்தினுடைய 6வது வசனத்தில் நீங்கள் வாசிக்கும் பொழுது, இதிலே நீங்கள் மிகவும் சந்தோஷப்படுகிறீர்கள். எப்படி சந்தோஷப்பட முடியும்? அதிகமாக துன்பம், தங்களுக்கு வீடுகள் இல்லை, தங்களுக்கான சொந்தமான இடங்கள் இல்லை, எல்லாம் சிதறப்பட்டு போய்விட்டார்கள். They were all scattered across. எல்லாருமே தங்கள் ஊரை விட்டு பல இடங்களிலே சிதறி இருக்கிறார்கள். தங்களுக்கென்று சொந்தமான ஒரு இடம் இல்லை, பரதேச வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் எழுதக்கூடிய பேதுரு சொல்கிறார், இதிலே நீங்கள் மிகவும் சந்தோஷப்படுகிறீர்கள். wherein you greatly rejoice. நீங்கள் என்ன செய்கிறீர்கள்? நிறைந்திருக்கிறீர்கள். அதே போல அதனை சொல்லிவிட்டு 8வது வசனத்துல in verse 8 he mentions in chapter 1 of 1 Peter that with joy unspeakable and full of glory you rejoice with joy unspeakable and full of glory. இதை விளக்கியே நம்மால் சொல்ல முடியும். அப்படிப்பட்ட ஒரு நிலைமையில மிக மேன்மையான ஒரு சந்தோஷமா இங்கே அப்போஸ்தலனாகிய பேதுரு எழுதுகிறார். சொல்லி முடியாததும் மகிமையால் நிறைந்ததுமாயிருக்கிற சந்தோஷம் உள்ளவர்களாய் களி கூர்ந்து. எவ்வளவு சூப்பர்லேட்டிவாக இருக்கக்கூடிய வார்த்தையை பயன்படுத்துகிறார். அது மகிமையால் நிறைந்த ஒரு சந்தோஷம், அதே நேரத்துல அது சொல்லி முடியாத சந்தோஷம். we can't express the joy. அப்படிப்பட்ட ஒரு சந்தோஷத்தை தான் இங்கே யோவான் எழுதுகிறார். அந்த சந்தோஷத்தை யார் கொடுக்க முடியும்? தேவன் தான் நமக்கு கொடுக்க முடியும். அந்த சந்தோஷத்தை நாம் பெற்று அனுபவிப்பதற்கு நமக்குள்ளாக பரிசுத்த ஆவியானவரை கொடுத்திருக்கிறார். அந்த அர்த்தத்தில் தான் 1 யோவானாக இருந்தாலும் சரி, 1 பேதுருவாக இருந்தாலும் சரி நமக்கு எழுதுகிறார்கள். அந்த சந்தோஷத்தை யோவான் சொல்லும் பொழுது எப்படி எழுதுகிறார்? உங்கள் சந்தோஷம் நிறைவாய் இருக்கும்படிக்கு, that your joy may be full. ஏன் சந்தோஷத்தையும் நிறைவையும் இரண்டாக ஒன்றாக அல்லது ஜோடியாக எழுதுகிறார்? Why this joy and fullness are written together? அநேக இடங்களிலே வேத வசனத்தில் நீங்கள் வாசிக்கும் பொழுது நீங்கள் இந்த இரண்டு வசனங்களுமே நீங்க ஒன்றோடு ஒன்று இணைக்கப்பட்டு வருகின்றது நீங்கள் வாசிக்க முடியும். அன்றைக்கு நான் குறிப்பிட்ட பொழுது யோவான் சுவிசேஷத்தினுடைய 3வது அதிகாரம் 29வது வசனம், John chapter 3 and verse 29. அதை நீங்கள் வாசிக்கும் பொழுது, மணவாட்டியை உடையவனே மணவாளன், மணவாளனுடைய தோழனோ அருகே நின்று அவருடைய சொல்லை கேட்கிறவனாய் மணவாளனுடைய சத்தத்தை குறித்து மிகவும் சந்தோஷப்படுகிறான். இந்த சந்தோஷம் இப்பொழுது எனக்கு சம்பூரணமாயிற்று. அப்பொழுது சந்தோஷமும் சம்பூரணமும் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. So the joy and the fullness are written together. நீங்க அநேக வசனங்கள் நான் சொல்லி கடந்து போகிறேன். யோவானுடைய சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 11வது வசனம், John 15 verse 11. அதே போல John chapter 16 verse 24. என்னுடைய சந்தோஷத்தை உங்களுக்கு நான் கொடுக்கிறேன், அந்த சந்தோஷம் நிறைவாய் இருக்கும்படி, that I give my joy unto you that it may be full.
யோவான் 16:24 சொல்கிறார். அதே போல யோவான் 17:13 வசனம், அப்போஸ்தலர் 13:52, ரோமர் 15:13, 2 கொரிந்தியர் 7:4 வசனம், பிலிப்பியர் 2 வசனம், இன்னும் அநேக வசனங்கள் உண்டு. இதெல்லாம் சொல்லும் பொழுது இங்க எழுதியிருக்கக்கூடிய அப்போஸ்தலர்கள் சொல்லும் விஷயம் என்ன? The thing that they have written is that the joy that was given by God will always be full. நிறைவாயிருக்கும். அப்படியானால் இங்கு கொடுக்கப்படக்கூடிய சந்தோஷம் ஏதோ கொஞ்சம் சந்தோஷங்க. எப்படிங்க இருக்கு? கொஞ்சம் சந்தோஷமா? அப்படி இல்லை, நிறைவான ஒரு சந்தோஷம், ஒரு பேரானந்தத்தை தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே கொடுத்து, நிச்சயமாக அதற்கு அந்த சந்தோஷத்தை குறைத்து போடுவதற்கு ஏதுவான பிரச்சனைகள் வரும், குறைத்து போடுவதற்கு ஏதுவான பாவங்கள் நம்முடைய வாழ்க்கையில் அமுழ்த்தும். அது உண்மைதான், இல்லை என்று சொல்லவில்லை. ஆனாலும் அந்த சந்தோஷத்தை தேவன் நமக்கு கொடுக்கும் பொழுது அந்த சந்தோஷத்தை நிறைவாய் இருக்கும்படிக்கு நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தர் அதனை இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார். ஆகவே இந்த சூழ்நிலையில இந்த சந்தோஷம் நிறைவாக இருக்க வேண்டுமானால், if the joy had to be full in our life, what are the things that we need to have? என்னெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில பெற்றிருக்க வேண்டும்? ஏனென்றால் அவர் சொல்லும் பொழுது இவைகளை எழுதுகிறேன் என்றார். அப்படியானால் முதல் 3 வசனங்கள் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? முதல் 3 வசனங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினுடைய சத்தியம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்க வேண்டும். அவருடைய மனுஷீகத்தன்மையை, அவருடைய தெய்வீகத்தன்மையை நாம் ஏற்றுக்கொண்டிருக்க வேண்டும். ஜீவனுடைய வார்த்தை நம்முடைய வாழ்க்கையிலே காணப்பட்டிருக்க வேண்டும். அந்த வார்த்தையை நாம் அறிவிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். அந்த வார்த்தை நம்முடைய வாழ்க்கையிலே செயல்பட வேண்டும். அவரோடு கூட ஐக்கியம் பெற்றவராக நாம் இருக்க வேண்டும். அவருடைய பிள்ளைகளோட கூட, அப்போஸ்தலரோட கூட அவருடைய உபதேசத்திலே ஐக்கியப்பட்டவர்களாக நாம் இருக்க வேண்டும். அப்படி இருக்கின்ற பட்சத்திலே அந்த சந்தோஷம் நம்முடைய வாழ்க்கையிலே நிறைவாக இருக்கும். If that is so, then the joy will always be real and practical when we have the first 4 things that is mentioned in the first 3 verses of this episode. இந்த நிருபத்தினுடைய முதல் 3 வசனத்தில் சொல்லப்பட்ட 4 விஷயங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே காணப்படுமானால் அந்த சந்தோஷம் நமக்கு நிச்சயம் நிறைவாக இருக்கும். ஆனால் இந்த சந்தோஷத்தை கெடுத்து போடுவதற்கு எது இருக்கின்றது? இதான் நம்ம அடுத்த பகுதி நமக்கு வருகின்றோம். இந்த 4 வசனத்தை நாம் இன்றைக்கு நிறைவு செய்தோம். இதற்கு அடுத்ததாக வரக்கூடிய இந்த சந்தோஷம் அல்லது இந்த சந்தோஷத்தினுடைய நிறைவை குலைத்து போடுவதற்கு என்னவெல்லாம் இருக்கின்றது? ஏனென்றால் இந்த 1வது நிருபத்தை எழுதுகின்ற அப்போஸ்தலனாகிய யோவான் அவருடைய வாழ்நாட் காலங்களிலே அவர்கள் கற்றுக் கொடுத்து அவர்கள் சொல்லிக் கொண்டு வந்த விஷயம் என்னவென்றால், உங்களுக்கு இருக்கக்கூடிய சந்தோஷம் பாவத்து நிமித்தமாக குறைந்து போய்விடுமா? குறையாது. It will not be diminished by the sin that you may commit with your body. ஏனென்றால் அவருடைய கோட்பாடு என்னவென்றால், நீங்கள் சரீர பிரகாரமாக நீங்கள் எதை வேண்டுமானாலும் செய்து கொள்ளலாம். You can commit whatever be the heinous and the grievous sin with your body. உங்களுடைய சரீரத்தினால நீங்கள் எது வேண்டுமானாலும் செய்து கொள்ளுங்கள். அது உங்களுடைய ஆவிக்கு எந்த விதமான பாதிப்பையும் கொண்டு வராது. Your spirit will never be untouched by these things. ஆனால் வேதம் சொல்லும் பொழுது, if you sin with your body, உங்களுடைய சரீரத்தினாலே உங்களுடைய மனசானது, உங்களுடைய மாம்சமும் அங்கே கரைவிடும் நேரத்திலே உங்களுடைய சந்தோஷம் அங்கே நஷ்டப்படும். சந்தோஷம் நஷ்டப்படும் என்று சொன்னால் அது எப்பேற்பட்ட வகையிலே அது நஷ்டப்படும் என்று யோவான் சொல்லும் பொழுது, அந்த சந்தோஷத்தை காத்துக்கொள்ள வேண்டுமானால் என்று சொல்லி அடுத்ததாக வரக்கூடிய 5வது வசனம் துவங்கி 2ஆம் அதிகாரத்தினுடைய 2வது வசனம் வரைக்குமாக அதில் எழுதுகிறார். If you have to have that kind of a joy that is full and complete, to touch the brim of your life, உங்க வாழ்க்கையினுடைய நிறைவாக அந்த சந்தோஷம் காணப்பட வேண்டுமானால் அது எப்படி இருக்க வேண்டும் என்பதை குறிப்பிடுவதற்கு 1 John chapter 1 verse 5 இருந்து 1 John chapter 2 verse 2 வரைக்குமாக அதனை குறிப்பிடுகிறார். அதனுடைய விஷயம் என்ன? தேவன் வெளிச்சமாக இருக்கிறார். அப்படியானால் அந்த வெளிச்சத்தில் இருக்கக்கூடிய நேரத்தில் உங்களுடைய சந்தோஷத்தை எதுவெல்லாம் குறைத்து போடும் என்ற கேள்வி இல்லை என்றால், நமக்கு இந்த சந்தோஷத்தை எதுவெல்லாம் கொடுக்கும்? What are the things that will give this kind of a joy in our lives? Only when you live in the light. அதான் இந்த 5வது வசனத்தின் துவங்கி 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தின் வரைக்குமாக நான் கொடுத்திருக்கக்கூடிய தலைப்பு லைஃப் இன் த லைட். முதல் பகுதிக்கு லைஃப் மேனிஃபெஸ்டட், 2வதாக லைஃப் இன் த லைட். வெளிச்சத்திலே அல்லது ஒளியில இருக்கக்கூடிய வாழ்க்கை, ஒரு மனுஷன் அல்லது தேவனுடைய விசுவாசிகளாக இருக்கக்கூடிய நீங்களும் நானும் வெளிச்சத்துல இருக்கக்கூடிய நிலைமையில நாம் ஜீவிப்போம் என்று சொன்னால், if we try to live a life as much as possible and try it as much as possible to live in the light, then it is for sure that you will all have, or we will all have, the joy filling to the brim of our life. நம்முடைய வாழ்க்கையினுடைய விளிம்பு வரைக்குமாக அது வழிந்தோடக்கூடிய சந்தோஷமாக, கலக்கி போட முடியாத களங்கமில்லாத ஒரு சந்தோஷமாய் நிச்சயம் நம்முடைய வாழ்க்கையிலே காணப்படும்.
இந்த அடுத்ததாக வரக்கூடிய அந்த வசனங்கள் எல்லாம் நீங்கள் வாசிக்கும் பொழுது நான் அதனைக்கு சொல்லி இதனுடைய முதல் ஒரு குறிப்பை தான் இன்றைக்கு நான் முடிக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். ஏனென்றால் இது ஒரு நீண்ட பகுதி. ஆகவே இதை நான் இன்றைக்கு நிச்சயமாக அதனை அந்த எல்லா வசனங்களையும் தீர்க்க முடியாது. ஆனால் ஏனென்றால் இதில் சில உபதேச விஷயங்களும் சில தேவனுடைய குணாதிசயங்கள் மிக முக்கியமாகவும் அதன் பின்பதாக நடைமுறை விஷயங்கள் சொல்லப்பட்டிருப்பதனாலே ஒரு குறிப்பை மட்டும் நான் இன்றைக்கு இந்த 5வது வசனம் துவங்கி 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் வரைக்குமாக இருக்கின்றதில் நான் சொல்லி போக வேண்டும் என்று விரும்புகிறேன். இந்த வசனங்களை நீங்கள் வாசிக்கும் பொழுது ஒரு குறிப்பிட்ட வார்த்தை அல்லது ஒரு குறிப்பிட்ட ஃப்ரேஸ், குறிப்பிட்ட பதம் மறுபடியுமாக பயன்படுத்தப்படுகிறது நீங்கள் பார்க்க முடியும். நீங்க லைஃப் இன் த லைட் அந்த தலைப்பின் கீழாக நீங்கள் பார்க்கும் பொழுது 6வது வசனத்தில் verse 6 says if we say, இப்படி சொல்வோமானால். அதே போல 7வது வசனத்துல if we walk, இப்படி நடப்போமானால். அதே போல 8வது வசனத்துல if we say, இப்படி சொல்வோமானால். 9வது வசனத்துல if we confess, இப்படி அறிக்கையிடுவோமானால். 10வது வசனத்துல if we say, இப்படி நாம் செய்வோமானால் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படியானால் இங்கே மறுபடியுமாக சொல்லிக் கொண்டு வரக்கூடிய விஷயம் என்னவென்றால், இந்த ஜனங்கள், இங்க இருக்கக்கூடிய தவறான போதனையை சொல்லிக் கொண்டு வந்திருந்த ஜனங்கள், அவர்கள் சொல்லி இருந்த காரியம் என்ன? எல்லாவற்றிலேயும் அவர்கள் ஒரு தவறான ஒரு போதனையை சொல்லிக் கொண்டு வருகிறார்கள். They were all teaching something that is false against the revealed word of life. வெளிப்படுத்தப்பட்ட ஜீவனுள்ள தேவனுடைய வார்த்தைக்கு புறம்பாக அவர்கள் போதித்து வருகிறார்கள். அதன் நிமித்தமாகத்தான் என்ன சொல்கிறார்? நாம் இப்படி சொல்வோமானால், நாம் ஒளியில் நடக்கிறோம் என்று சொல்வோமானால். அப்படியானால் அந்த ஜனங்கள் என்ன சொல்கிறார்கள்? நாங்க ஒளியில தான் நடக்கிறோம், we are still walking in the light. அதனுடைய கான்ட்ரரியா நீங்கள் பார்க்கும் பொழுது we have fellowship with him, we say we have fellowship with him. எங்களுக்கு அவரோட ஐக்கியம் இருக்குங்க. இரண்டாவது பார்க்கும் பொழுது ஒளியில தான் நடக்கிறோம் என்று சொல்கிறார்கள். ஆனா என்ன செய்கிறார்கள்? அங்கே ஒருவருக்கொருவர் இருக்கக்கூடிய ஐக்கியத்துல இல்லாவிட்டாலும் they still say we have fellowship with him. அதனால யோவான் எழுதும் பொழுது if we walk in the light என்று சொல்கிறார். 8வது வசனத்துல வாசிக்கும் பொழுது அவங்க என்ன சொல்றாங்க? எங்களுக்கு பாவமே இல்லை என்று they say and they will boldly say that we don't have sin in our lives. எங்க வாழ்க்கையில பாவமே இல்லை என்று சொல்கிறார்கள் அவர்களுடைய கோட்பாடின் பிரகாரமாக. அதற்காகத்தான் யோவான் சொல்லும் பொழுது if we say that we have no sin, நமக்குள் பாவம் இல்லை என்று சொல்வோமானால் என்று அவர் குறிப்பிடுகிறார். மறுபடியும் 9வது வசனத்துல வரும் பொழுது நாம் கன்ஃபஸ் பண்ணணும்னு சொன்னா, அப்பொழுது அவருடைய கோட்பாடு என்ன? அங்கே சொல்லக்கூடிய ஃபால்ஸ் டீச்சிங் என்ன? நம்ம அறிக்கை பண்ணவே வேண்டியதில்லை. ஏன் அறிக்கை பண்ண வேண்டியதில்லை? நம்ம தான் பாவமே செய்யலையே. We have not yet committed the sin. So what's the purpose of confessing our sins to our Lord? நம்முடைய ஆண்டவருக்கு எதுக்குங்க அப்படிப்பட்ட நிலைமையில நாம் இருக்க வேண்டும் என்று அவர் குறிப்பிடுகிறார். அதனாலதான் இது எழுதுகிறார். 10வது வசனத்துல வாசிக்கும் பொழுது if we say that we have not sinned, மறுபடியும் அதனை சொல்லுகிறார். மறுபடியும் அதனுடைய 2வது பகுதியாக make him a liar, தேவனை நாம் பொய்யராக்குகின்றோம் என்று மறுபடியும் யோவான் இங்கே குறிப்பிட்டு சொல்லி கடைசியாக 2ஆம் அதிகாரத்தினுடைய 1 மற்றும் 2வது வசனத்தை வாசிக்கும் பொழுது அங்கே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய மகா உன்னதமான 2 பெரு ஊழியங்களை அங்கே குறிப்பிட்டு இதற்கு ஒரு பதிலை சொல்லக்கூடியவராக யோவான் இருக்கிறார். ஆனால் இது எல்லாம் சொல்வதற்கு முன்பதாக, பிஃபோர் ரைட்டிங் ஆல் தீஸ் திங்ஸ், இதெல்லாம் அவர் சொல்லி நமக்கு எழுதி காட்டுவதற்கு முன்பதாக ஒரு பண்பை, ஒரு தேவனுடைய குணாதிசயத்தை, one of the important attributes of God has been mentioned by Apostle John here. That is what we are going to dwell today. அதைத்தான் இன்றைக்கு அந்த முக்கியமாக இருக்கின்ற தேவனுடைய பண்பை முன்னிட்டு இன்றைக்கு நாம் சிந்திக்க போகிறோம். இதைத்தான் 1வது அதிகாரத்தினுடைய 5வது வசனத்தில் நாம் வாசிக்கின்றோம். பொதுவாகவே பல இடங்களிலே நீங்கள் நிருபங்களில வாசிக்கும் பொழுது அப்போஸ்தலர்கள் எழுதும் பொழுது ஒரு முக்கியமான ஒரு கருப்பொருளை சொல்வதற்கு முன்பதாக, before the apostles are writing about an important teaching, particularly a practical teaching, they keep something or keep a bigger truth or a doctrine before that. ஒரு குறிப்பிட்ட உபதேசத்தை சொல்லிவிட்டு அல்லது குறிப்பிட்ட தேவனுடைய இறைப்பண்பை அவர்கள் சொல்லிவிட்டு அதன் பின்பதாக நடைமுறை விஷயத்தை அவர்கள் எடுத்துரைக்கிறது நாம் வாசிக்க முடியும். பொதுவாக பவுலின் நிருபத்தில் நீங்கள் வாசிக்க முடியும். பொதுவாக Paul's epistles we can see these things. இவைகளை நாம் காண முடியும். எடுத்துக்காட்டாக ரோமர் நிருபத்தை வாசிப்போம் என்று சொன்னால் 11ஆம் அதிகாரம் வரைக்கும் till chapter 11 he writes all the doctrinal issues,
அங்கே நீதியாக்கப்படுதல், நீதிமானாக்கப்படுதல் என்ற விஷயம் எல்லாம் அவர் சொல்லிவிட்டு எழுதிவிட்டு 12ஆம் அதிகாரத்தை சொல்கிறார். இது நிமித்தம் உங்களுக்கு நான் கெஞ்சி கேட்கக்கூடிய என்று சொல்கிறார். I beseech you that you need to keep your bodies as a living sacrifice. அப்படியானால் the whole fulcrum of the matter, or the focal point is that after expressing all the doctrines together, it joins together, and then based on this you see in that light, எழுதப்பட்ட இந்த நீதிமானாக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை ஒன்று இருக்கின்றதே, அதன் அடிப்படையிலே உங்களுடைய நடைமுறை வாழ்க்கையை நீங்கள் வாழுங்கள் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் அங்கே குறிப்பிடுகிறார். மற்றும் ஒரு எடுத்துக்காட்டை சொல்ல வேண்டும் என்று சொன்னால் 2 கொரிந்தியர் நிருபத்தை அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதியிருக்கிறார். அப்போஸ்தலன் Paul has written 2 Corinthians and 1st and 2nd Corinthians. அதிலே அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லும் பொழுது அதனுடைய 3வது அதிகாரம் chapter 3 verse 13 to 18 நீங்க வாசிச்சீங்கன்னா அதுல வந்துட்டு நாம் நிலநாட்டமாய் பார்க்கிறோம், ஆனால் ஒரு காலம் வரும் நாம் நேரடியாக பார்ப்போம் என்று சொல்கிறார். பட் we are what are we looking at right now? chapter 3 2 Corinthians chapter 3 னுடைய 13 முதல் நீங்கள் வாசித்து வரும் பொழுது அங்கே கடைசியாக சொல்லும் பொழுது கடைசி வசனத்தில், நாம் எல்லாரும் திறந்த முகமாய் கர்த்தருடைய மகிமையை கண்ணாடியிலே காண்கிறது போல கண்டு ஆவியாயிருக்கிற கர்த்தராலே அந்த சாயலாகத்தானே மகிமையின் மேல் மகிமை அடைந்து மறுரூபம் அடைகிறோம். அப்பொழுது we are looking at Jesus and then we are being transformed in our lives. அப்படியானால் what is the point, or what is the reference for us to become transformed in our lives? நம்முடைய வாழ்க்கையிலே நாம் மறுரூபம் அடைவதற்கு அல்லது நாம் மாற்றம் பெறுவதற்கு யார் அங்கே நமக்கு முன்குறிப்பாக இருக்கிறார்கள் அல்லது யார் முன்னோடியாக விளங்குகிறார்கள் என்று சொன்னால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்பதை குறிப்பிடுகிறார். அதே போல 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரத்தினுடைய கடைசியில் நீங்கள் வாசிச்சீங்கன்னா அதனுடைய 8வது வசனத்தில் வாசிக்கும் பொழுதே அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லிக் கொண்டு வரக்கூடிய விஷயம், நாங்கள் எப்பக்கத்திலும் நெருக்கப்பட்டு ஒடுங்கி போகிறதில்லை, நாங்கள் அடிக்கப்பட்டோம், நொறுக்கப்பட்டோம், குற்றுயிராக்கப்பட்டோம் எல்லாம் சொல்லிக் கொண்டு வருகிறார். ஆனா அப்போஸ்தலனாகிய பவுலுடைய கண்ணோட்டம் எல்லாம் என்னவென்றால் அதுவல்ல. It is not the physical pain and the agony that he has endured due to the ministry and to the gospel, because of the gospel. அங்க சுவிசேஷத்திற்காக தன்னுடைய வாழ்க்கையிலே பெற்றுக்கொண்ட போராட்டங்கள், பிரச்சனைகள் அல்ல முக்கியம். மாறாக அவருடைய கண்கள் எதின் மேல் பதிந்திருக்கிறது. 18வது வசனத்துல சொல்லுகிறார், ஏனெனில் இதெல்லாம் சொல்லி, ஏனெனில் காணப்படுகிறவைகள் அநித்தியமானவைகள், காணப்படாதவைகளோ நித்தியமானவைகள். 17 கடைசியிலே அதிகமான நித்திய கன மகிமையை உண்டாக்குகிறது. So all these things that happen, it is for sure, it is true that all these things have happened in my life, but I look at these things through the eyes of eternity. நித்தியத்தினுடைய பார்வையிலே அந்த நித்தியத்திலே கிடைக்கப்பெற போகின்ற அந்த மகா மேன்மையான கன மகிமைக்கு ஒப்பிட்டு நான் இவைகளை சிந்திக்கிறேன். அப்படி சிந்தித்து பார்க்கும்போது எப்படி இருக்கிறது? இதெல்லாம் எனக்கு அநித்தியமானவைகள். All these things that I endure are just limited and are temporal. Whatever that I'm going to get is eternal. எப்படி எதன் மூலமா இந்த அறிவு கிடைக்கப்படுகின்றது? How he comes to an understanding? It is the eyes through which he had seen this problem. இந்த எந்த வழியாக அவர் பார்க்கிறாரோ அதன் மூலமாக அவருக்கு கிடைக்கப்பெற்ற ஒரு வெளிச்சம். அது போல 1 யோவானுடைய புத்தகத்தினுடைய 1வது அதிகாரம் 5 முதல் 2ஆம் அதிகாரத்தினுடைய 2வது வசனத்தை வாசிக்கும் பொழுது இங்கே அவர் சொல்லப்படுகின்ற இதெல்லா விஷயத்திற்கும் அங்கே ஐக்கியத்தை குறிப்பிடுகிறார், அங்கே பாவத்தை குறிப்பிடுகிறார், பாவ அறிக்கையை குறிப்பிடுகின்றார், பாவத்தினுடைய நிச்சயத்தை குறிப்பிடுகிறார். The certainty of the sin he is mentioning about the confession of the sins. He mentions about the living in the fellowship with the Lord and with the saints. இதெல்லாம் அவர் சொல்லுகிறார். ஐக்கியத்தோடு இருப்பது எல்லாவற்றையும் சொல்லுகின்றார். ஆனா இதை எல்லாவற்றையும் நீங்கள் எந்த கண்களினூடாக பார்க்க வேண்டும்? Who or what is the focal point of the fulcrum around which all these things revolves? எதை சுற்றி இதெல்லாம் சுழன்று கொண்டிருக்கிறது என்று சொன்னால் 1ஆம் அதிகாரத்தினுடைய 5வது வசனம். அங்கே என்ன சொல்லப்படுகிறது? தேவன் ஒளியாயிருக்கிறார், அவரில் எவ்வளவு வேணும் இருள் இல்லை. இதைத்தான் அவர் சொல்லி ஆரம்பிக்கிறார். So he starts with the word that then this is the message that we have heard of him, then declaring to you that God is light and in him no darkness at all. ஆகவே என்ன சொல்லுகிறார்? இதை சொல்லிவிட்டு இதற்கு அப்புறமாக வரக்கூடிய நடைமுறை விஷயத்தை சொல்லுகிறார். நடைமுறை விஷயங்கள், நீங்கள் இருளிலே வாழக்கூடிய வாழ்க்கை, வெளிச்சத்தினுடைய வாழ்க்கை, இந்த வெளிச்சத்தினுடைய கண்ணோட்டத்திலே பாருங்கள் என்று அவர் குறிப்பிடுகிறார். இதை சொல்வதற்கு முன்பதாக அங்கே உபதேச விஷயமாக தேவனுடைய குணாதிசயமான தேவன் ஒளியாயிருக்கிறார் என்பதை குறிப்பிடுகிறார். ஆகவே அதைத்தான் இன்றைக்கு நாம் சிந்திக்கவிருக்கிறோம். 5வது வசனத்தை இன்றைக்கு நாம் சிந்தித்து இந்த நாளினுடைய கூட்டத்தை நாம் நிறைவு செய்யலாம். தேவன் ஒளியாயிருக்கிறார், அவரில் எவ்வளவு வேணும் இருள் இல்லை. God is light. இந்த வசனத்தை, இந்த வார்த்தை நாம் வாசிக்கும் பொழுது நமக்கு பொதுவாக நம்முடைய மனதிலே வரக்கூடிய எண்ணம் என்ன?
ஏனென்றால் சில வேத வசனங்களில் வாசிக்கும் பொழுது, யோவானருடைய நிருபத்திலும் சுவிசேஷத்திலும் வாசிக்கும் பொழுது, ஜான்ஸ் காஸ்பல் சாப்டர் 4 verse 24 வாசிக்கும் பொழுது தேவன் இவர் எப்படி குறிப்பிடுகிறார்? தேவன் ஆவியா இருக்கிறார். காட் இஸ் ஸ்பிரிட். அதே போல 1 John 4:8 வாசிக்கும் பொழுது தேவன் அன்பாகவே இருக்கிறார். இங்கே சொல்லப்படும் பொழுது தேவன் ஒளியா இருக்கிறார். தேவன் காட் இஸ் லைட் என்று வாசிக்கின்றோம். ஒருவேளை காட் இஸ் லவ் என்று வாசிக்கும் பொழுது நமக்கு ஒரு அளவிற்கு நமக்கு புரியலாம். ஏனென்றால் திரியேகத்திலே அவர் அன்புள்ளவராக இருந்தார். there was always the unity in the community of the Trinity. திரியேகத்தின் மத்தியிலே எப்பொழுதுமே அவர்களுக்குள்ளாக ஒற்றுமை இருந்தது, அன்பு இருந்தது, எல்லாம் இருந்தது. அப்படி சொல்லும் பொழுது தேவன் அன்பாயிருக்கிறார் என்பது நமக்கு புரிய வரும். ஆனால் இங்கே சொல்லப்படுகின்ற விஷயம், தேவன் வெளிச்சமாயிருக்கிறார். அப்படியான அதனுடைய அர்த்தம் என்ன? நமக்கு வரக்கூடிய முதல் கேள்வி, who is God? In this sense, who is God? அப்படின்னா என்ன நம்ம டெஃபினேஷன் கொடுப்போம்? ஆண்டவர் யாருங்க அப்படின்னு நம்ம என்ன டெஃபினேஷன் நம்ம கொடுப்போம்? உலகத்தினுடைய மக்களுடைய பார்வையிலே உங்க கடவுள் யார் என்று சொன்னால் என்ன சொல்வார்கள்? எங்களுடைய கடவுள் இப்பேற்பட்டவருங்க. அவருக்கு பாத்தீங்கன்னா அவருக்கு இதை செய்தார், ஆவதும் கடவுள் தான், ஆக்குவதும் கடவுள் தான், உருவாக்குவதும் கடவுளாக இருக்கிறார், அழிப்பு கடவுளாக இருக்கிறார், அவர் பரம்பொருளானவர், அவர் ஜோதிமயமாக இருக்கக்கூடியவர். இதெல்லாம் உலகத்தாருடைய பார்வையில் அவர்கள் சொல்லிக் கொண்டு வரக்கூடிய வர்ணனையாக இருக்கிறது. These are the various understanding when we ask the world about their God. அவர்கள் தேவனை பற்றி சொல்லக்கூடியது. ஆனால் நம்மை பொறுத்த மட்டிலே தேவன் யார் என்று சொன்னால் நாம் என்ன சொல்லுவோம்? ஒரு கேள்வி, இது ஒரு நீங்க அதை கேள்விப்பட்டிருப்பீங்க. வெஸ்ட்மினிஸ்டர் ஷார்ட்டர் கேட்டிகிசம் என்று அவர்கள் சொல்லியதுல பல கொஸ்டின்ஸ் அண்ட் ஆன்சர்ஸ் அதுல இருக்கும். அதனுடைய கேள்வியிலே அதனுடைய வரக்கூடிய கொஸ்டின்ல who is God என்பதற்கு அவர்கள் சொல்லக்கூடிய டெஃபினிஷன் என்னவென்றால், God is a spirit, infinite, eternal and unchangeable. In his being, wisdom, power, holiness, justice, goodness and truth. இதை அவர்கள் டெஃபினேஷனாக சொல்லுகிறார்கள். மறுபடியும் நான் சொல்லுகிறேன். God is a spirit, infinite, eternal and unchangeable. In his being, wisdom, power, holiness, justice, goodness, truth. தேவன் யார் என்ற கேள்விக்கு இந்த வெஸ்ட்மினிஸ்டருடைய கேள்வி பதிலிலே வரக்கூடிய பதில் என்னவென்றால், தேவன் நித்தியமானவராக, நிரந்தரமானவராக, மாற்றமில்லாதவராக, ஆவியா இருக்கின்றார். எதிலெல்லாம் இருக்கிறார் என்று சொன்னால் அவருடைய முழு ஆழ்த்தன்மையிலும், ஞானத்திலும், வல்லமையிலும், பரிசுத்தத்திலும், நீதியிலும், நன்மையிலும், சத்தியத்திலும் அவர் ஆவியாயிருக்கிறார். அவர் நிச்சயமானவராக இருக்கிறார், மாற்றமில்லாதவராக இருக்கிறார். யாதொரு நிழலும் அவரிடத்துல இல்லை என்று இதனுடைய வரையறை சொல்லப்படுகிறது. ஆகவே இந்த ஒருவேளை இது நமக்கு இந்த டெஃபினேஷன்லாம் சொல்லும்போது நமக்கு ஒருவேளை நமக்கு இது நமக்கு புரியாத ஒரு புதுராய் நமக்கு தோன்றலாம். ஆனால் இதை சற்று நான் விளக்கி நான் உங்களுக்கு வசனங்களின் ஊடாக நான் எடுத்து காண்பிக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். I wanted to turn to some of the references in the scripture so that we can clearly understand that God is certainly the light. தேவன் வெளிச்சமாகவே இருக்கிறார் என்பதை நாம் புரிவதற்கு சில வசனங்களை வாசித்து நாம் உங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று விரும்புகிறேன். என்பதாக வெளிச்சம் என்றால் என்ன? வெளிச்சம் நமக்கு எல்லாம் தெரியறதுதான். ஆனா அது வெளிச்சம் என்று சொன்னால், வெளிச்சம் என்பது பொதுவாக நமக்கு அதனுடைய ஒளி அல்லது பிரகாசத்தை வெளிச்சம் என்று சொல்கிறோம், அல்லது ஒளியூட்டப்படுதல். ஏதோ ஒரு வெளிச்சம் இருக்கின்றது, அதிலிருந்து அதன் ஒரு கண்ணாடியின் மேலோ அல்லது ஒரு மிரர் மேல பட்டு எதிர்வலையாக வரக்கூடிய இலுமினேஷன் பண்ணப்பட்டு வரக்கூடியதை நாம் வெளிச்சம் என்று சொல்வோம். அதே போல ஏதோ ஒன்றை நமக்கு தெளிவுபடுத்தி காண்பிப்பதையும் வெளிச்சம் என்று வெளிச்சம் இருக்கும் நேரத்திலே அது ஒரு பொருளையோ அல்லது இருக்கக்கூடிய ஒரு இடத்தையோ அது நமக்கு தெளிவுபடுத்தி காண்பிக்கின்றது. அல்லது இருள் நிறைந்திருக்கக்கூடிய ஒரு இடத்துல இருக்கும் பொழுது அந்த வெளிச்சத்தை நாம் வாய்ச்சி அடிக்கும் பொழுது, when we show some light, then that particular place becomes visible to everybody. அநேகருக்கும் பார்க்கத்தக்க வகையிலே அந்த இடமானது மாறுகின்றது. அது சத்தியத்தையும் அதே போல இருக்கக்கூடிய வெளிப்பாட்டையும் இது காண்பிக்கக்கூடியதாக இருக்கின்றது. அதே நேரத்தில் இந்த வெளிச்சம் என்பது பொதுவாக தூய்மையையும் காண்பிக்கக்கூடியதாக. It also reflects the moral purity and the holiness. பரிசுத்தத்தையும் அதே போல சன்மார்க்க ரீதியாக இருக்கக்கூடிய தூய்மையையும் எடுத்து காண்பிக்கிறது. அதனாலதான் வேதவசனத்துல வாசிக்கும் பொழுது வெண் வஸ்திரம், white or in other words என்று சொன்னால் அதை வெளிச்சத்தோட கூட அது கண்களால் பார்க்க முடியாதவக்கும் இருக்கக்கூடிய ஒரு பேர் ஒளியாக அது சொல்லப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்க முடியும். அதை நாம் ஒரு ரெஃபரன்ஸாக நாம் அதனை காண முடியும். அதே போல இந்த வெளிச்சத்தை நாம் பார்க்க முடியும். It also has the life giving power. ஒரு ஜீவனை உற்பத்தி செய்து கொண்டு வரக்கூடிய ஆற்றல் இந்த வெளிச்சத்துக்கு இருக்கிறது. சூரிய வெளிச்சம் அங்க இருக்கக்கூடிய செடிகளின் மேல் படும் பொழுது, தாவரத்தின் மேல் படும் பொழுது என்ன ஆகின்றது? ஒரு ஜீவன் முளைத்தெழும்புகின்றது.
மண்ணுக்கு கீழாக புதைக்கப்பட்ட விதையானது அது முட்டி முட்டி மண்ணை முட்டி என்ன செய்கின்றது? அது அந்த விதையை வெடித்து அது மேல் எழும்பி நேராக பாய்ந்து எழும்புகின்றது. எங்கே பாய்ந்து எழும்புகின்றது? யாரை நோக்கி அது பாய்ந்து எழும்புகின்றது? சூரியனை பார்த்து, அல்லது எங்கே வெளிச்சம் இருக்கின்றதோ அந்த வெளிச்சத்தை நோக்கி அது பயணிக்கின்றது. அப்படியானால் இந்த வெளிச்சம் என்பது லைக் திஸ் ஆல்சோ a life giving power. ஒரு சில வசனங்களை நாம் வாசித்தால் உங்களுக்கு அது நிச்சயம் இந்த வெளிச்சத்திற்கு இருக்கக்கூடிய அர்த்தத்தை நம்மால் புரிய முடியும் என்று நம்புகிறேன். யோவானுடைய சுவிசேஷம் முதல் அதிகாரம் 4-5 வசனம். ஜான் சாப்டர் 1 verse 4 and verse 5. அவருக்குள் ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியா இருந்தது. எதை ஒப்பிட்டு சொல்கிறார்? ஜீவனும் ஒளியும். புரிகிறது என்று நம்புகிறேன். அதே போல யோவானுடைய சுவிசேஷம் 8 அதிகாரம் 12 வசனம். ஜான் சாப்டர் 8 verse 12. யோவான் 8:12. அங்கே என்ன சொல்கிறார்? மறுபடியும் இயேசு ஜனங்களை நோக்கி, நான் உலகத்திற்கு ஒளியா இருக்கிறேன். ஐ ஆம் த லைட் ஆஃப் திஸ் வேர்ல்ட். என்னை பின்பற்றுகிறவன் இருளில் நடவாமல் ஜீவ ஒளியை அடைந்திருப்பான். இப்ப ஜீவ ஒளி என்று இங்க சொல்லப்படுவது என்ன? வேறொரு விஷயத்துல அர்த்தத்துல இன்னொரு இடத்துல சொல்லும் பொழுது அவன் நித்திய ஜீவனை பெறுவான் என்று சொல்லப்படுது. அப்படியான he will have the life that he within himself. அவனுடைய வாழ்க்கை இருண்டிருந்தது. என்னை ஒருவன் ஏற்றுக்கொள்ளும் நேரத்திலே ஒளியாக இருக்கிற என்னை ஏற்றுக்கொள்ளும் பொழுது இருளான அவனுடைய வாழ்க்கையானது பிரகாசமாய் அது மாறுகிறது. It will changes into something that is of light, அல்லது into an eternal, நித்தியமான ஒரு ஜீவனுடையதாக அவனுடைய வாழ்க்கை மாறுகிறது. 104வது சங்கீதத்தினுடைய 2வது வசனம். Psalm 104. 104வது சங்கீதத்தினுடைய 2வது வசனம் verse 2. அங்கே நான் வாசிப்பது என்ன? Psalm 104 and verse 2. தேவனை குறிப்பிட்டு சொல்லக்கூடிய வார்த்தை அது. ஒளியை வஸ்திரமாக தரித்து வானங்களை திரையை போல வெறுத்திருக்கிறீர். Who covers thyself with a light as a garment. இவர் என்ன செய்கிறார்? ஆண்டவரை குறிப்பிட்டு சொல்லும் பொழுது தேவன் யாராக இருக்கிறார்? தேவன் பெரியவராயிருக்கிறார், மகிமையையும் மகத்துவத்தையும் அணிந்து கொண்டிருக்கிறார். அந்த தேவன் ஒளியை வஸ்திரமாக தரித்திருக்கிறார். He is also having the light as a garment, as a dress for himself. அதை ஒரு வஸ்திரமாக அவர் தரித்துக் கொண்டிருக்கிறார். சேரக்கூடாத ஒளியிலே வாசம் செய்யக்கூடிய தேவன் என்றும் நாம் வேதத்தில் வாசிக்கின்றோம். அதே போல ஏசாயாவுடைய புத்தகம் 60ஆம் அதிகாரத்தினுடைய 19வது வசனத்தில் வாசிக்கும் பொழுது ஐசையா சாப்டர் 60 and verse 19ல தேவனே உனக்கு என்னவாக இருக்க போகிறார்? வெளிச்சமாக இருக்க போகிறார். ஐசையா சாப்டர் 60 and verse 19. 60வது அதிகாரம் 19. நீ சூரியன் உனக்கு பகலிலே வெளிச்சமாயிராமலும் சந்திரன் தன் வெளிச்சத்தால் உனக்கு பிரகாசியாமலும் கர்த்தரை உனக்கு நித்தியமான வெளிச்சம். The Lord himself will be thy everlasting life. கர்த்தரை உனக்கு வெளிச்சமாக. அப்படியானால் இங்கே ஆண்டவரை குறிப்பிட்டு சொல்லும் நேரத்திலே அவர் எப்படி தன்னை வெளிப்படுத்தி காண்பிக்கிறார்? How he is expressing himself is that he compares himself with a light. With a light. ஒரு பேர் ஒளியோட கூட தன்னை அவர் ஒப்பிட்டு காண்பிக்கிறார். ஏன் ஆண்டவர் இப்படி காண்பிக்கணும்? ஏன் இப்படி சொல்லணும்? நமக்கு புரியாது. as simple as that. சில நேரத்துல நாம் நம்முடைய தேவன் அவர் இருக்கின்ற பிரகாரமாகவே அவர் எழுதி வச்சிருந்தாங்கன்னா நமக்கு புரியாது. அதனாலதான் இங்க சொல்லப்படும் தேவன் ஒளியா இருக்கிறார், தேவன் அங்கே அன்புள்ளவராக இருக்கிறார், தேவன் ஆவியாக இருக்கிறார். இதெல்லாம் சொல்லப்படும் பொழுது நம்முடைய மனுஷீக வார்த்தைகளை எளிதாக நாம் புரிந்து கொள்ள. We need to understand in our human language. That's why Bible is always a human language. It is written in human language so that we, the feeble minds, the minds of nothing, can understand the greatness of God. தேவனுடைய மகத்துவத்தையும் தேவனுடைய உன்னதமான தன்மையும் புரிந்து கொள்வதற்கு தேவனுடைய வார்த்தையானது மனுஷ மொழியிலே மனுஷர்களாக நாம் புரிந்து கொள்ளக்கூடிய எளிமையான வார்த்தையிலே எழுதப்பட்டிருக்கிறது. அங்கே சொல்லப்படும் பொழுது வெளிச்சமாக இருக்கிறார். சரி, அப்படியானால் தேவன் யாராக இருக்கிறார்? இதெல்லாம் நாம் இந்த வெளிச்சத்தை ஒப்பிட்டு நாம் பார்க்கும் பொழுது இதெல்லாம் சொல்லப்படும் என்ன அர்த்தம்? God is morally pure. தேவன் பரிசுத்தம் உள்ளவராக இருக்கிறார், சத்தியத்தை வெளிப்படுத்தி காண்பிக்கிறார், ஜீவனை தருகிறார், நமக்கு மறைவானவைகளை வெளிச்சத்திலே கொண்டு வந்து காண்பிக்கிறார். இதெல்லாம் அவருடைய குணாதிசயங்கள். இதை சற்று இன்னும் விலைக்கு சொல்வதற்கு ஏதாவது எடுத்துக்காட்டுகள் நமக்கு உண்டாம்? We have any examples. அதனுடைய ஒவ்வொரு அவருடைய ஆட்ரிபியூட்ஸுக்கு நான் பின்னாடி வரேன். இந்த லைட்டுக்கும் அவருடைய ஆட்ரிபியூட்ஸுக்கும் இருக்கக்கூடிய வசனங்களை நான் பின்பதாக சொல்லுகிறேன். ஆனால் அதற்கு முன்பதாக பழைய ஏற்பாட்டிலிருந்து எல்லாருக்கும் நன்றாக அறிமுகமாக இருக்கக்கூடிய, நன்றாக வாசித்து பழக்கம் இருக்கக்கூடிய ஒரு சரித்திரம் தான் இஸ்ரவேலுடைய சரித்திரம். குறிப்பாக சீனாய் வனாந்தரத்தின் அருகிலே கூடியிருக்கக்கூடிய ஜனங்கள். Particularly when the Israelites were traveling from Egypt to Canaan, they were camping at Mount Sinai.
சீனாய் மலையடியிலே அவர்கள் தங்கியிருக்கிறார்கள். தங்கியிருக்கும் நேரத்திலே யாத்ராகமத்தினுடைய புத்தகம் 32ஆம் அதிகாரத்தை வாசிக்கும் பொழுது அங்கே ஜனங்கள் பாவம் செய்து விட்டார்கள். அது வரைக்குமாக நீங்கள் வாசிக்கும் பொழுது யாத்ராகம் 13ஆம் அதிகாரம் துவங்கி இந்த ஜனங்களை யார் வழிநடத்தி கொண்டு வந்தார்கள்? Who was leading this Israelites? யார் வழிநடத்தி வந்தார்கள்? கர்த்தர் வழிநடத்தி வந்தார். ஆனால் எப்படி வழிநடத்தி வந்தார்? He was guiding them as as a pillar of fire by night and a cloud in the daytime. பகலிலே ஒரு மேக ஸ்தம்பமாக, இருளிலே அக்னி ஸ்தம்பமாக இவர்களை வழிநடத்தி வந்தார். 32ஆம் அதிகாரம் என்ன ஆனது? ஒரு பாவத்தை செய்தார்கள். கன்றுக்குட்டியை ஆர்வம் செய்து அங்கே ஜனங்கள் முன்பதாக வைத்து, இந்த கன்றுக்குட்டி தான் உங்களை எகிப்திலிருந்து வழிநடத்தி வந்தது என்று சொல்லி அவர்கள் அங்கே வணங்க ஆரம்பித்தார்கள். அதன் பின்பதாக மோசே மலையுச்சியிலிருந்து கீழே இறங்கி வருகிறார். கீழே இறங்கி வந்த பின்பதாக அங்கே ஜனங்கள் இருக்கக்கூடிய பாவமான வாழ்க்கையை அவர் பார்த்து விட்டு அந்த கொண்டு வந்த பலகைகளை வீசி எரிந்து விடுகின்றார். இது 32ஆம் அதிகாரத்தோடு முடிவடைந்து விட்டது. ஆனால் அந்த அதிகாரம் அதோடு முடிவடையவில்லை. நாட் that they have sinned and they have experienced the anger of God, but also there happened something else. தேவனுடைய பிரசன்னத்தை அவர்கள் ஜனங்கள் எழுந்து போய்விட்டார்கள். அதனால அந்த 33ஆம் அதிகாரம் வரும் பொழுது, when they come to the chapter 33 of Exodus, Moses is pleading with God that he has to come with us, with the people of Israel, to lead them into the promised land. அங்கே வாக்குத்தத்தம் செய்த தேசத்திற்கு ஜனங்களை வழிநடத்துவதற்கு கர்த்தர் தம்மோடே கூட வர வேண்டும் என்றும் அவருடைய பிரசன்னம் எங்களுக்கு வேண்டும் என்று விரும்புகிறார். அதனை கேட்டு கேட்டு வரும் பொழுதுதான் அதனுடைய கடைசியிலே கர்த்தரிடத்தில் அவர் வைக்கக்கூடிய விண்ணப்பம் என்ன? 33ஆம் அதிகாரத்தினுடைய 17வது வசனத்திலே, என் கண்களில் உமக்கு தயவு கிருபை கிடைத்தது, உன்னை பெயர் சொல்லி அழைத்து இருந்திருக்கிறேன், கர்த்தருடைய மகிமை எனக்கு காண்பித்தரும். லார்ட் பிளீஸ் ஷோ மீ யோர் க்ளோரி. உன்னுடைய மகிமை எனக்கு காண்பித்தருளும் என்று அவன் குறிப்பிடுகிறார். அங்கே மகிமையை காண்பிக்க வேண்டும் என்று சொல்லும் பொழுது கடைசியிலே ஆண்டவர் சொல்கிறார், யாரும் என்னை பார்க்க கூடாது, பார்த்தார்கள் அழிந்து போய் விடுவார்கள் என்று சொல்லிவிட்டு, என் கரத்தை எடுப்பேன், அப்பொழுது பின்பக்கத்தை காண்பாய், என் முகமோ காணப்படாது என்று சொல்லிவிட்டு முடித்து விடுகிறார். இதை சொல்லிவிட்டு ஆண்டவர் வாக்குத்தத்தம் செய்து தான் உங்களோட கூட வருவேன் என்பது 34ஆம் அதிகாரத்தில் chapter 34 we read that the presence of God is again there. It is with the people of Israel. It's this their அங்கே தேவனுடைய வெளிப்பாடு கிடைக்கப்படுகின்றது, தேவனுடைய பிரசன்னம் அங்கே சொல்லப்படுகின்றது. ஆனால் அந்த பிரசன்னம் அல்லது தேவனுடைய வாக்குத்தத்தம் உறுதியாக்கப்பட்டதனுடைய வெளிப்பாடு என்னவென்றால், the outcome of the presence of God was that there was shine, or there was glory, or there was a light when Moses came out from the presence of God. தேவனுடைய பிரசன்னத்திலே இருந்து மோசே வெளியே வருகிறார். 34ஆம் அதிகாரத்தினுடைய 29 முதல் நீங்கள் வாசிக்கும் பொழுது அவனுடைய முகம் பிரகாசித்திருக்கிறது. மோசே என்ன பார்த்தாரு? பிரகாசத்தை பார்த்தாரா, மகிமையை பார்த்தாரா? What did Moses see there? Was it the glory of God or was it the light of God? எதை பார்த்தார் மோசே? மோசே அங்கே தேவனுடைய மகிமையை பார்த்தார். அப்ப மோசே தேவனுடைய வெளிச்சத்தை பார்த்தார். வெளிச்சமாக பார்த்தாரா? ஆள் தன்மையில் ஆள் உருவத்தில் பார்த்தாரா? ஆள் உருவத்துல பார்க்கல, வெளிச்சமாக பேர் ஒளியாக பார்த்திருக்கிறார், அவருடைய மகிமையை பார்த்திருக்கிறார். So the glory as well as the light has been united together in representing the nature of God. அவருடைய குணாதிசயம் என்ன? அவர் தண்டிக்கின்ற தேவன் தான், அவர் கிருபையை காண்பிக்கின்ற தேவன் தான். இந்த ஜனங்களுக்கு பாவத்தினுடைய ஒரு தன்மையை, அவருடைய குரூரத்தை காண்பித்து விட்டு தன்னுடைய பரிசுத்தமான முகத்தை இந்த ஜனங்களுக்கு காண்பிக்கிறார். On one side he is expressing his anger, at the same time he has shown the grace of God to this people that he will come again with them. இந்த ஜனத்தோட கூட தான் மறுபடியும் இருப்பேன் என்று சொல்லி வாக்குத்தத்தம் செய்து மறுபடியும் அந்த கவனன்ட் ரெனியூ பண்ணி கொண்டு வருகிறார். வரும் நேரத்திலே மோசே என்னாகிறது? மகிமையினால் அவருடைய முகம் நிறைந்திருக்கிறது. There was glory. அப்போ இங்க மோசேக்கு என்ன அனுபவித்திருக்கிறார்? He had seen the expressible attributes of God. தேவனுடைய பண்புகளை, தேவனுடைய குணாதிசயத்தை காண்பிக்கிறார். அப்ப இதன் மூலமாக, இந்த வெளிப்பாட்டின் மூலமாக, through this revelation of God to Moses, என்னவெல்லாம் பண்புகள் அங்கே சொல்லப்பட்டு வருகிறது? What are the attributes that God reveals himself to Moses so that Moses can understand as a first-hand experience? முதலாவதாக இருந்த மோசே அதனை பார்க்கும் பொழுது, அதனை கேட்கும் பொழுது எப்படி இருந்திருக்கும்? இந்த அதிகாரம்லாம் நீங்க 3 அதிகாரம் 32, 33, 34 நீங்க வாசிக்கும் பொழுது அவருடைய பரிசுத்தம், அவருடைய வெளிப்பாடு, அவருடைய சத்தியம், அவருடைய உண்மை, அவருடைய இரக்கம், அவருடைய கிருபை, இதெல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது. இதெல்லாம் சொல்லப்பட்டது எப்படி ஆண்டவர் சொன்னாரு? அவரை மகிமையாய் காண்பித்தார், அவர் வெளிச்சமாய் காண்பித்தார். அந்த வெளிச்சம் மோசையுடைய முகத்திலே பட்டது. மோசையுடைய முகத்தின் மூலமாய் அங்கே அதனை பெற்ற மோசே அவருடைய சமூகத்திலிருந்து வெளிவரும் பொழுது, when he comes to the presence of God, that reflection had been shown
in the face of Moses. இது நமக்கு புரியுது நினைக்கிறேன். இந்த எடுத்துக்காட்டு, தேவன் வெளிச்சமாய் இருக்கிறார் என்றால் அவருடைய மகிமையை நமக்கு காண்பிக்கிறார். இந்த மகிமை என்று சொல்லும் பொழுது, அல்லது வெளிச்சம் என்று சொல்லும் பொழுது, என்னென்ன குணாதிசயத்தை இந்த வெளிச்சத்தின் மூலமாய் தேவன் காண்பிக்கிறார்? What are the attributes which God expresses himself through this thing? ஒரு சில குணாதிசயத்தை நான் அந்த வசனத்தை நான் குறிப்பிட்டு நான் சொல்லி போக வேண்டும் என்று விரும்புகிறேன். In his holiness, God is light in his holiness. தேவன் தம்முடைய வெளிச்சம் என்று சொல்லப்படும் பொழுது அவருடைய பரிசுத்தத்திலே, தம்முடைய மகிமையிலே அவர் வெளிச்சமாக இருக்கிறார் என்பதை நமக்கு காண்பிக்கிறது. It portrays that God is absolutely morally pure. அவரிடத்துல எந்த ஒரு அழுக்கையும் நம்ம பார்க்க முடியாது. சன்மார்க்க ரீதியாக ஒரு இம்மி அளவு கூட பார்க்க முடியாது. அதனாலதான் சொல்லப்படும் பொழுது சேரக்கூடாத ஒளியில வாசமாக இருக்கிறவர், no one can approach him. அப்படியானால் அது கண்களாலே பார்க்க முடியாத மகிமை. அப்படியானால் என்ன அர்த்தமாக இருக்கின்றது? We cannot find any single dot in it. We cannot see anything else other than light there. அங்க இருக்கக்கூடிய வெளிச்சத்தை தவிர, அங்க இருக்கக்கூடிய அவருடைய பரிசுத்தத்தை தவிர, அங்க இருக்கக்கூடிய தூய்மையை தவிர, அவருடைய புனிதமான தன்மையை விட, அவர் தூய்மையை விட வேறு எதையுமே நம்மால் பார்க்க முடியாது. எந்த கரையும் அதில் பார்க்க முடியாது. Because there is no blemishness in him. அவருடைய எந்த கரையுமே இல்லை, எந்த ஒரு மாறுதலுடைய நிழலும் இல்லை என்று சொல்லப்படுது. There is no shadow. அதான் வேதத்துல வாசிக்கின்றோம் அல்லவா? There is no shadow. ஒரு சில வசனங்கள், லேவியராகமத்தினுடைய புத்தகம் 11ஆம் அதிகாரம் 44, Leviticus chapter 11 verse 44 வாசிக்கும் பொழுது அவர் அங்கே சொல்லுகிறார், நான் பரிசுத்தராயிருக்கிறது போல நீங்களும் பரிசுத்தராயிருங்கள். Leviticus chapter 11 verse 44. நான் அந்த வசனத்தினான சொல்லி அதனுடைய என்ன வசனம் என்பதை நான் சொல்லி நான் கடந்து போகிறேன். அநேக வசனங்கள் உண்டு, நீங்கள் அதனை குறிப்புக்காக நான் சொல்கிறேன். ஹாபக்கூக்கினுடைய புத்தகம் 1ஆம் அதிகாரம் 13வது வசனம், Habakkuk chapter 1 verse 13 வாசிக்கும் பொழுது, God is of purer eyes than to see evil. தீமையை பார்க்க மாட்டாத சுத்த கண்ணனே என்று வாசிக்கின்றோம். He cannot see evil because his eyes are so pure. அவருடைய கண்கள் பரிசுத்தமாய் இருப்பதனாலே தீமையை பார்க்க முடியாத அளவுக்கு இருக்கின்றது. அதே போல சங்கீதம் 92வது சங்கீதத்தினுடைய 15வது வசனத்தில் வாசிக்கும் பொழுது, there is no unrighteousness in him. அவரிலே அநீதி ஒன்றும் இல்லை. ஏசாயா 6ஆம் அதிகாரம் 3வது வசனத்தில் வாசிக்கும் பொழுது அந்த பேரொளியாக இருக்கின்ற மகிமையை பார்த்துவிட்டு அங்க இருக்கக்கூடிய ஏசாயா சொல்கிறார், பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர். ஏன் வேற எந்த அட்ரிபியூட்டும் இல்லையா? Was there no other attribute that was revealed into Isaiah? It is the holiness that was primarily comes into picture when God reveals himself as light. தேவன் தம்மை பேரொளியாக அங்கே வெளிப்படுத்தி காண்பிக்கும் பொழுது தேவனுடைய பரிசுத்தம் அங்கே வெளிப்படுத்தப்பட்டு வருகிறது. So who God is intrinsically holy. அதாவது உட்புறமாக, அல்லது அவர் தேவன் யார் என்றால் பரிசுத்தம் உள்ளவர். இவர்களை எந்த ஒரு பரிசுத்தத்திற்கு குறைவாக, பரிசுத்தத்திற்கு குலைச்சலாக, பரிசுத்தத்திற்கு பங்கம் விளைவிப்பதற்கு ஒன்றுமே இல்லை என்று அர்த்தமாகிறது. இரண்டாவதாக இந்த வெளிச்சத்தோடு நாம் பார்க்கும் பொழுது, இந்த வெளிச்சமானது it reveals the truth. ஆகவே இந்த வெளிச்சத்தை தேவனோடு ஒப்பிடும் பொழுது God is light in his truth. அவர் தம்முடைய சத்தியத்திலே வெளிச்சமுடையவராக இருக்கிறார். ஆகவே அதனை சொல்லும் பொழுதுதான் யோவானுக்கு நீங்கள் வரும்பொழுது நான் அதனை பின்பதாக நான் அடுத்த வாரத்தில் சொல்லுகிறேன். அங்கே வெளிச்சத்தை சொல்லிவிட்டு நீங்க எப்படி ஆண்டவர் பொய்யராக மாற்றுகிறீர்கள்? வெளிச்சத்தை சொல்லிவிட்டு ஏன் எப்படி தேவனை நீங்கள் ஏமாற்றுகிறீர்கள், வஞ்சிக்கிறீர்கள் என்று சொல்கிறார். அப்படியானால் இந்த தேவன் வெளிச்சத்தை காண்பிக்கும் பொழுது, வெளிச்சமாக தன் இருக்கும் பொழுது அவர் என்ன செய்கிறார்? இருக்கக்கூடிய உண்மை தன்மை எடுத்துக்காண்ட he reveals the truth. 119ஆம் சங்கீதத்தினுடைய 160வது வசனத்திலே Psalm 119 verse 160 வாசிக்கும் பொழுது, உம்முடைய வார்த்தையே சத்தியம் என்று குறிப்பிடுகிறார். Your word is truth. என்னாகமம் 23ஆம் அதிகாரம் 19வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, God does not lie or change his mind. தேவன் மனமாற மனுஷன் அல்ல என்பதை குறிப்பிடுகிறார். யோவான் 17ஆம் அதிகாரம் 17வது வசனம், John 17 verse 17 சொல்லும் பொழுது, உம்முடைய வார்த்தையே சத்தியமானதாக இருக்கிறது. தீத்து 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் வாசிக்கும் பொழுது, God never lies. Titus chapter 1 verse 2, அவர்களே தேவன் பொய்யுரையாத தேவன். இதெல்லாம் அவருடைய குணாதிசயமாக சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படியானால் தேவன் வெளிச்சமாக அவர் காண்பிக்கும் பொழுது என்னவாக இருக்கிறது? When God reveals himself as light, there is no lie in him. அவர்களே பொய் இல்லை, பொய்யுரையாத தேவனாக இருக்கின்றார். அவர்களே அவருடைய சத்தியத்தினுடைய உருவமாக, சத்தியத்தினுடைய ரூபமாக, he is the embodiment of truth when he represents himself as light. இது நாம் வாசிக்கக்கூடிய இரண்டாவது குணாதிசயம். மூன்றாவதாக, when God reveals himself as light, it also mentions about his revelation.
தன்னுடைய வெளிப்பாட்டை அவர் காண்பிக்கிறார். தான் யார் என்பதை வெளிப்படுத்துகின்றார். வெளிப்படுத்தும் பொழுது இருளில் இருக்கின்றதெல்லாம் அங்கே வெளிச்சமாய் காண்பிக்கிறது. 27ஆம் சங்கீதத்தினுடைய முதல் வசனத்தில் வாசிக்கும் பொழுது, the Lord is my light and my salvation, கர்த்தரின் வெளிச்சமும் என்னுடைய ரட்சிப்புமானவர் என்பதை வாசிக்கின்றோம். அதே போல எபிரேயர் 1ஆம் அதிகாரம் 1 2வது வசனத்திலே அங்கே தேவன் அங்கே தன்மையின் சுரூபமாக இருக்கிறார். he is the express image of the God. தேவனுடைய தன்மையின் சுரூபம் என்று சொல்லப்படுகிறது. இது அவருடைய வெளிப்படும் நேரத்தில் when he reveals himself to people, he expounds himself or he totally reveals himself. தன்னை தாமே அவர் வெளிப்படுத்தி தெளிவான முறையில் காண்பிக்கிறார். எந்த விதத்திலும் ஒரு மறைத்து செயல்படக்கூடிய ஒரு தேவன் அல்ல. நான்காவதாக அவருடைய குணாதிசயத்தை பார்க்கும்போது இட் இஸ் லைஃப் கிவிங் பவர். நம்ம ஏற்கனவே வாசித்தது போல யோவான் சுவிசேஷம் முதல் அதிகாரத்தில் 4வது வசனத்தில் அவருடைய ஜீவன் உண்டு. So when God is mentioned as the light, it also mentions that he has the life-giving power within himself. அவருக்குள்ளாக ஜீவன் உண்டு. அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியாய் வந்தது. ஆகவே அந்த ஜீவனை கொடுக்கக்கூடிய ஒருவராக ஆண்டவர் நமக்கு என்ன செய்கிறார்? வெளிப்படுத்தி காண்பிக்கப்படுகிறார். யோவான் 8ஆம் அதிகாரம் 12வது வசனம், யாக்கோபு முதல் அதிகாரம் 17ஆம் வசனம், ஜேம்ஸ் சாப்டர் 1 verse 17 வாசிக்கும்போது, God is the giver of every good gift with no variation. எந்த ஒரு மாற்றமோ எந்த ஒரு மாற்றத்தின் நிழலின்றி தேவன் நன்மையை வழங்கக்கூடிய தேவனாக இருக்கிறார். So God's light does not merely expose, it also restores and sustains. நமக்கு வெளிப்படுத்தி காண்பிப்பது மட்டுமல்ல, நம்மை நிலைநாட்டி ஜீவனோடு நிறுத்தக்கூடியவர் நம்முடைய தேவனாக இருக்கிறார். ஐந்தாவதாக இந்த வெளிச்சமாக தேவன் தன்னை வெளிப்படுத்தி காண்பிக்கும் பொழுது அவர்களை எந்த விதமான ஒரு கலவையோ ஒரு மாற்றமோ ஒரு நிழலோ அவரிடத்தில் காண்பிக்கப்படுவது. There it is absolutely moral consistency is there within the Lord. There is no mixture, there is no shadow in him. அவரிடத்திலே மாற்றத்தினுடைய நிழலோ வேற்றுமையினுடைய நிழலோ அல்லது எந்த ஒரு குறிப்பிட்ட சூழ்நிலைக்கேற்றவனமாக தேவன் மாற்றி அல்லது மாறி நடப்பவர் அல்ல நம்முடைய தேவன். There is absolute moral consistency at any point of time if you're for God. தேவனை நாம் பார்க்கும் பொழுது எந்த சூழலாக இருந்தாலும் சரி, he is absolutely pure, absolutely moral consistency அவருடைய வாழ்க்கையிலே அவருடைய குணாதிசயத்திலே காணப்படுகிறது. பரிபூர்ணமாக இருக்கக்கூடிய சன்மார்க்கமான நிலை நாட்டப்படுத குணாதிசயம் அவருடைய குணப்பண்பிலே காணப்படுகின்றது. 18ஆம் சங்கீதத்தினுடைய 30வது வசனத்தில் வாசிக்கும் பொழுது, this is God, his way is perfect. இவர் தேவன், இவர் நிலையுள்ளவராக அவரது பூரணமுடையவராக இருக்கிறார். 1 சாமுவேல் 15ஆம் அதிகாரம் 29வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, God does not change or lie. மனம் மாறுகின்றவர் அல்ல, பொய் உரைக்கின்ற தேவன் அல்ல. ஆகவே God's character is unfeigned and unwavering. ஒருபோதும் மாறுகிற குணாதிசயம் அல்ல நம்முடைய ஆண்டவர். இந்த குணாதிசயம் எல்லாம் நாம் வாசித்த இந்த 5 குணாதிசயங்கள், அவருடைய பரிசுத்தத்திலே வெளிச்சமாக இருக்கிறார், சத்தியத்திலே வெளிச்சமாக இருக்கிறார், அவருடைய வெளிப்பாட்டிலே வெளிச்சமாக இருக்கிறார், ஜீவனை கொடுப்பதிலே வெளிச்சம் உடையவராக இருக்கிறார், எந்த ஒரு நிழலும் இல்லாத நிலைமையில இருக்கிறார். இதெல்லாம் யார் மூலமாக வெளிப்படுத்தி காண்பிக்கப்பட்டது? All these attributes have been revealed through Jesus Christ himself alone. He is the personal incarnate revelation. அதைத்தான் யோவான் சொல்லும் பொழுது முதல் அதிகாரத்தினுடைய முதல் வசனத்துல சொல்லுகின்றார், இந்த ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை நாங்கள் கண்டோம், இந்த ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக நாங்கள் இருக்கின்றோம், இந்த ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவோட கூட ஐக்கியம் பெற்றிருக்கிறோம். எபிரேயர் 1:3 சொல்லுகின்றது, யோவான் 1:9 the true light coming into this world, உண்மையான ஒளி இந்த பூமிக்கென்று வந்தது. யோவான் 14ஆம் அதிகாரம் 9வது வசனம், 2 கொரிந்தியர் 4:6 இதெல்லாம் நாம் வாசிக்கும் பொழுது இந்த ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தேவனுடைய தன்மையின் சுரூபமாக இருந்து அந்த பேரொளியினுடைய சுரூபமாக அல்லது நம்முடைய கண்களால் பார்க்கக்கூடிய முறையில் இருக்கக்கூடிய, நாம் தொட்டு பார்க்கக்கூடிய முறையில் இருக்கின்ற, நாம் அனுபவித்து ருசித்து பார்க்கக்கூடிய அளவில் இருக்கக்கூடிய ஒரு நபராக இந்த ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நம் முன்பதாக வெளிப்படுத்தி காண்பிக்கப்பட்டார். He is the express image of this God. இதுதான் அவருடைய God is light, தேவன் வெளிச்சமாக இருக்கிறார் என்று சொல்வதன் மூலமாய் நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய பாடமாக இருக்கிறது. அதில் கடைசியாக 1 யோவான் 1:5 சொல்லும்போது என்ன சொல்கிறார்? And in him there is no darkness at all. அவரிலே எந்த ஒரு இருளும் இல்லை. அப்படியான என்ன அர்த்தம்? There is no darkness. அவருடைய குணாதிசயத்தை வாசிக்கும் பொழுது இதுல எந்த இருள் கண்டுபிடிக்க முடியும்? Can we find some darkness in our God? Can we find some obscurity or moral evilness or some ignorance in God? இதற்கு தெரியாது. ஆண்டவர் சொல்லும்போது இல்லை இதற்கு தெரியாது, இதற்கு இருளாக இருக்கிறது என்று ஆண்டவரால் சொல்ல முடியுமா? சொல்லவே முடியாது. அவருடைய எந்த இருள் இல்லை. ஏனென்றால் அவர் பேரொளியா இருக்கிறார். அவர் முற்றும் வெளிச்சம் நிறைந்தவராக இருக்கிறார். அவர் முழுவதுமாக அவர்களை எந்த விதமான ஆவிக்குரிய ஒரு குருட்டாட்டமோ எனக்கு தெரியவில்லை என்று சொல்லக்கூடிய நிலைமையில இது இல்லை. There is nothing that is morally corrupted within God. தேவனுக்குள்ளாக எந்த நிலைமையிலும் ஏதோ ஒன்று குறைந்திருக்கிறது என்று சொல்லவே முடியாது. Darkness
இஸ் டோட்டலி அவே இன் த பிரசன்ஸ் ஆஃப் காட். தேவனுக்கு முன்பதாக இருள் என்பது முற்றுமாய் விலகி போகக்கூடிய ஒன்றாக இருக்கிறது, விலகி போகக்கூடிய ஒன்றாக இருக்குது. அதனாலதான் நாம் ரட்சிக்கப்படும் பொழுது நம்முடைய வாழ்க்கை குறிப்பிட்டு எபேசியர்கள் எல்லாம் வாசிக்கும் பொழுது, எபேசியர் 5:8 வாசிக்கும் பொழுது, முன்பதாக நாம் இருளாக இருந்தோம், ஆனால் இப்பொழுது வெளிச்சமாக இருக்கிறோம். கொலோசியர் 1:13 சொல்லும் பொழுது, நாம் இருளின் அதிகாரத்தில் இருந்தோம், ஆனால் இப்பொழுது வெளிச்சத்தின் அதிகாரத்திற்குள் கொண்டு வரப்பட்டிருக்கிறோம். 1 பேதுரு 2:9 வாசிக்கும் பொழுதும் அதைத்தான் சொல்லப்பட்டிருக்கிறது. நாம் அந்தகாரத்தினின்று ஆச்சரியமான ஒளி நடத்திற்கு, from darkness to the eternal light that we all have been brought in. அப்போ வெளிச்சம் என்று சொல்லப்படும் பொழுது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வண்டைக்கு நாம் கொண்டு வரப்பட்டிருக்கிறோம். அந்த வெளிச்சம் ஜீவனை கொடுக்க வல்லது. அந்த வெளிச்சம் வெளிப்படுத்தி காண்பிக்கிறது. அந்த வெளிச்சம் இருளில் இருக்கிறவைகளை அங்கே வெளிச்சத்திற்குள் கொண்டு வந்து காண்பிக்கிறது. அந்த வெளிச்சம் நம்மை பாவமில்லாத வாழ்க்கையை வாழ்வதற்கு நேராக நம்மை தூண்டுகின்றது. அந்த வெளிச்சமானது தேவனுடைய குணாதிசயத்தை காண்பிக்கின்றது. அந்த வெளிச்சம் தேவனுடைய பரிசுத்தத்தை காண்பிக்கின்றது. அந்த வெளிச்சமானது தேவனுடைய சுரூபமாக இருக்கின்ற ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவையே எடுத்து நமக்கு காண்பிக்கின்றது. அவரை முன்னிறுத்தி கொண்டுதான் இங்கே யோவான் எழுதுகின்றார், தேவன் வெளிச்சமாக இருக்கிறார். ஆகவே அதன் பின்பதாக வரக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும், எல்லா தவறாக இருக்கக்கூடிய ஃபால்ஸ் ஃபெலோஷிப்புக்கு இருக்கக்கூடிய இருக்கக்கூடிய இந்த இந்த அதிகாரத்துல எல்லாம் வாசிக்கும் பொழுது அநேக விஷயங்கள் இந்த யோவான் எழுதி கொண்டு வருகிறார். நீங்க 1 யோவான்ல வாசிக்கும் பொழுது 1 யோவான் 1:6 ஃபால்ஸ் ஃபெலோஷிப் இஸ் மென்ஷன். 1:8 ஃபால்ஸ் சாங்டிட்டி, தவறான பரிசுத்தம். 1:10 தவறாக இருக்கக்கூடிய நீதி. 2ஆம் அதிகாரம் 4வது வசனத்திலே தவறான ஐக்கியம். 2ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலே தவறாக இருக்கக்கூடிய நடவடிக்கைகள் அல்லது பிஹேவியர். 2ஆம் அதிகாரம் 9வது வசனத்தில் இருக்கக்கூடிய தவறான ஆவிக்குரிய தன்மை. 4ஆம் அதிகாரம் 20வது வசனத்திலே தவறான அன்பு. இதெல்லாவற்றிற்கும் சுட்டி காண்பிப்பதற்கு முன்பதாக it represents God as light. இந்த அடிப்படையிலே தேவன் வெளிச்சமாக இருக்கிறார் என்ற இந்த கோட்பாடிலே நீங்க உங்க வாழ்க்கையை நீங்க உட்பிட்டு பாருங்கள். அதனோட ஒப்பிட்டு பாருங்கள். You just see your life within this great light that is in front of you என்று சொல்லி கீழே இருக்கின்ற விஷயத்தை அவர் எழுதுகிறார். நாம் கர்த்தர் சித்தமானால் அடுத்த வாரத்திலே நாம் தொடர்ந்து சிந்திப்போம். இன்றைக்கு நாம் பார்த்த விஷயங்கள் அவரோட கொண்டிருக்கக்கூடிய சந்தோஷம் நிலைத்திருக்க வேண்டுமானால் தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே ஒளியாக இருக்க வேண்டும். அவருடைய பண்புகள் நம்முடைய வாழ்க்கையில காணப்பட வேண்டும். அவருடைய பிரகாசத்தை நம்முடைய வாழ்க்கையில ருசித்து பார்த்தவராக இருக்க வேண்டும். அவருடைய குணாதிசயங்கள் நம்முடைய வாழ்க்கையில காண்பிக்க வேண்டும். நாம் கடைசியாக மோசேயுடைய வாழ்க்கையில நாம் சந்தித்த பொழுது his attribute was reflected in his face. அவருடைய குணாதிசயம், அந்த பிரகாசம் இவருடைய முகத்திலே பேரொளியாய் ஜொலித்தது. ஜனங்கள் இவரை பார்க்க முடியவில்லை. அதுபோல ஆண்டவருடைய குணாதிசயங்கள் நாம் வெளிப்படுத்தி காண்பிக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையிலும் கூட இது போல இருக்கின்ற அவருடைய குணாதிசயங்கள் வெளிப்படுத்தி காண்பிக்கப்படும் நேரத்திலே கீழே சொல்லப்பட்டிருக்கக்கூடிய ஐக்கியம், பாவத்திற்கு எதிர்த்து போராடக்கூடிய ஒரு வாழ்க்கை, இதெல்லாம் நம்முடைய வாழ்க்கையிலும் நிச்சயம் காணப்பட்டு இருக்கும். ஆக முதலாவதாக let us have a proper understanding of God. இன்றைக்கு நாம் பார்த்தது God is light. தேவன் வெளிச்சமாக இருக்கிறார். அதனாலே நாமும் வெளிச்சத்தில் நடக்க நாம் உட்படுவோமாக. தேவன் தாமே இந்த வசனங்கள் நமக்கு ஆசீர்வதித்து கொடுப்பாராக. ஆமென்.